வணக்கம், ஹாய், ஹலோ. என்னோட பேரு ஜெயஸ் செந்தில்குமார். நான் வந்து பல்லாவரம்லேருந்து வரேன். என்னோட நேட்டிவ் வந்து காரைக்குடி. எனக்கு சின்ன வயசுலேருந்தே மீடியா, சினிமா இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுனால நான் வந்து 12th முடிச்சோடனே வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தில் சேரணும்னு ஆசைப்பட்டேன். ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு இங்கே சீட்டு கிடச்சிச்சு. அங்கேயும் என்னால் பர்சூ பண்ண முடிச்சு. யூஜி பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பிஜி பண்ணேன். எம்ஏ ஜேர்னலிசம் வந்து பண்ணேன். நான் படிச்சுட்டு இருக்கும்போதே 2 இடங்கள்ல வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணேன். ஒன்று வந்து எங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கலைஞர் டிவியில் தில்லுமுல்லு அப்படின்னு ஒரு காம்படிஷன் வந்து அப்போ போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து முடிச்சிட்டாங்க. அப்போ போயிட்டு இருந்துச்சு. அங்கே வந்து எனக்கு ஒரு என் ஃப்ரெண்டு மூலியமா இன்டர்ன்ஷிப்புக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சிது. அங்கே போயிட்டு நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். காஸ்டியூம்ஸ் வந்து பார்க்குறது, அப்புறம் வந்து டயலாக்ல நடுவில் எழுத சொன்னாங்க, ஆங்கர் லீடு கொடுக்க சொன்னாங்க. அதெல்லாம் வந்துட்டு நான் ட்ரை பண்ணி கொடுத்தோம். ஸோ அங்கே வந்து எனக்கு நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் நக்கீரன்லையும் ஒரு 6 months வந்து ஒர்க் பண்ணேன். ஒரு 3 months வந்து அதுக்கு முன்னாடி வந்து நான் இன்டர்ன்ஷிப்பும் பண்ணேன். இதுதான் என்னோட இன்ட்ரோடக்ஷன், நான் யார் அப்படிங்கிறது. சிரிப்பு. கோபம். என்ன சொன்ன என்ன பண்ணிட்டு வந்திருக்கிற? ஒவ்வொரு நாளும் நான் உனக்காக வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஆனா நீ எனக்கு என்ன பண்ணிருக்க? விட மாட்டேன். ஒவ்வொருத்தரையும் விட மாட்டேன். ஒவ்வொருத்தரையும் என் கையில கிடைக்கும் போது நீதான். அழுகை. அம்மா, அம்மா பார்க்கணுமா? ஓகே, சூப்பர். ஒரு அடுத்து வந்து அருவருப்பு. நான் காசு இருந்தால் கொடுங்கண்ணா. நான் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுண்ணா. டைம் ஆகுதா? நான் ப்ளீஸ்ண்ணா நான் கெஞ்சி கேட்கணுண்ணா. ப்ளீஸ்ண்ணா. ப்ளீஸ்ண்ணா. நான் சாரிண்ணா. நான் காசு மட்டும் தாங்கண்ணா. நான் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுண்ணா. நான்
ஏதாவது வாங்கி கொடுங்கண்ணா. நான் ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ் வாங்கி கொடுங்கண்ணா. மேல சொந்த அண்ணனா 10 ரூபா குடி 20 ரூபா இந்தியாவில் வந்து பிறந்துருக்கீங்க. ஓகே சூப்பர் சூப்பர். அடுத்து இதே இதில் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. அவன் வந்து இது பண்ணுறான் அப்படியாப்பா சாப்பிட்றோம்னா அவன் கேட்டு நீங்கள் பேசி அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. சொல்ல மச்சான் நான் காசு இருந்தால் தாங்கண்ணா. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுண்ணா. நான் சாப்பாடு வாங்கி தரீங்களாண்ணா? ஒரு நிமிஷம். என்னப்பா? நான் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுண்ணா. சாப்பாடு மட்டும் வாங்கி தரீங்களாண்ணா? ப்ளீஸ்ண்ணா சாப்பாடு மட்டும் வாங்கி தரேன். நீங்கள் எனக்கு காசு கூட தர வேணாம். நான் சாப்பாடு மட்டும் வாங்கி தாங்கண்ணா. பசிக்குதுண்ணா ரொம்ப. ப்ளீஸ்ண்ணா. நான் தங்கச்சி வேறு இருக்கேண்ணா. நீங்கள் சாப்பாடு எனக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் இது பண்ணிக்கிறேன். எனக்கு சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. சரிவாப்பா, என்ன சாப்பிட்றது சாப்பிடுவா, நான் வாங்கி தரேன்ப்பா. ஏன்ப்பா பிச்சை அடிக்கிற? ஸ்கூலுக்குலாம் போல நீ? இல்லைண்ணா, வீட்டில் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைண்ணா. நான் இங்கே எடுத்துகிட்டு போகிற பிச்சை எடுக்க போகிறது தானே. நான் தங்கச்சி அம்மா 3 பேரும் சாப்பிடுவோண்ணா. 2 நாளாக யாருமே காசே தரலண்ணா. மழை வேற வந்துருச்சா, அதனால ஓரமாக இருந்தோண்ணா. அப்பா இல்லைண்ணா, அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாருண்ணா. இந்த மழை டைம்லாம் அவ்வளோ தண்ணி வந்துச்சுண்ணா. சாப்பாடே இல்லைண்ணா. அம்மாலாம் அவ்வளோ அழுதாண்ணா. என்னால் ஒன்றுமே பண்ண முடியும். நானும் அங்கங்கே போய் பார்த்தேன், யாருமே பிச்சையே போடலண்ணா. இங்கே யாரும் வந்து கூட பார்க்கலண்ணா இந்த சைட்லாம். அவங்களாம் வந்து பார்க்க மாட்டாங்க. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் வாங்கி தரேன். சாப்பாடு மட்டும் வாங்கித்தாங்கண்ணா, போதும்ண்ணா. வாங்க, நாங்கள் 3 பேரும் அதை ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சாப்பாடு மட்டும் வாங்கித்தாங்க. ஷேர் தான் பண்ணணும்னா உனக்கு எவ்வளோ வேணுமோ என்ன வேணுமோ வீட்டுக்கு வேணுமோ வாங்க. என்கிட்ட இருக்கிறத நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நீ ஏதாவது படிக்கணும்னு ஆசைப்படுறியாப்பா? ஆமாண்ணா, ஆனால் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைண்ணா. நான் படிக்கலாம் கூட, தங்கச்சி மட்டும் படித்தா போதுண்ணா. எனக்கு ஏதாவது சின்னதாக ஏதாவது ஒரு மெக்கானிக் ஷெட்லேயே அது ஒரு வேலை வாங்கித்தாங்கண்ணா. வாங்கி தந்தீங்கன்னா நான் வேலைக்கு போவேண்ணா. அப்புறம் அம்மா உடம்பு செலவுக்கும் நான் பார்த்துப்பேன். இப்போ தங்கச்சி இப்போ நான் படிக்க வைப்பேண்ணா. சரி, பெரிய மனுஷன் மாதிரி பேசுகிற. நான் நீ எங்கே வேலை செய்யணும் ஆசைப்படுறேன், இங்கே வேலை சேர்த்து விட்றேன். உனக்கு படிக்கணும்னு ஆசை இருந்தாலும் சொல்லி நான் அவனை படிக்க வைக்கிறேன். என்ன முடிஞ்சால் நான் செய்யறேன். நீ உன் தங்கச்சியும் படிக்க வை. சரியா? இப்போ உனக்கு பசிக்குதுல, உனக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடு. சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா.